फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன் லைனர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுல 9th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய செகண்ட் லெசனான தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப முக்கியமான பாடம். 9th and 10thல தான் வந்து பேசிக்கா சிலபஸ்ல கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? சோ அதனால 9th and 10th 8th இந்த மூணு சப்ஜெக்ட் மூணு ஸ்டாண்டர்ட்ஸுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து क्वेश्चंस வரும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறை அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டோட தேர்தல் முறையில இருந்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டோடைய தேர்தல் முறை. ஸோ நம்ம நாட்டோட தேர்தல் முறையும் இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட தேர்தல் முறையை தான் நம்ம பின்பற்றோம். ரொம்ப முக்கியமானது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு முறை நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26ஆம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்புல நம்ம நாட்டோட தேர்தல் முறை பத்தி சொல்லக்கூடிய பிரிவு ஆர்டிக்கிள் பகுதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பகுதி வந்து 15வது பகுதியில 324 ஆர்டிக்கிள் இருந்து 329 ஆர்டிக்கிள். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் தான் நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம நாட்டோட தேர்தல் முறை எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 15வது பகுதியில் 324 இருந்து 329 வரை. அரசியலமைப்பு பிரிவு 324 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்கிறது. ஸோ தேர்தலை நடத்துறதுக்கான தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக அமைக்கணும் அப்படிங்கிறத 324 324ங்கிற ஆர்டிக்கிள் சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள். அடுத்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்குள்ள யார் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாரு, ஆணையர் இருப்பாரு. அவரோட சேர்ந்து 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு, 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 பேர் சேர்ந்ததான் தேர்தல் ஆணையம். அடுத்து பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்யறது, இது எல்லா விவகாரங்களையும் பெறுவதற்கான சட்டங்களை யார் இயற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் தான் ஏற்றுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வாக்காளர் பட்டியல் தயாரித்து தொகுதிகள் எல்லாம் வரையறை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான சம்பந்தமான சட்டங்களை யார் இயற்றுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம். அடுத்து மாநில சட்டசபை தேர்தல் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான மாற்றங்களை எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்டசபை, மாநில சட்டசபை தான் சட்டங்களை இயற்றுவாங்க. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் அவர்கள் தான். அடுத்து இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை, அதாவது லோக்சபான்னு சொல்றோம் இல்லையா, இந்த லோக்சபா உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலமா வந்து கீழவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து நோட்டானா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா NOTA நன் ஆஃப் த அபவ், அதாவது கொடுத்துருக்க வாக்காளர்கள் யாருமே எனக்கு பிடிக்கல, அவங்களோட எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம். ஸோ இது எந்த சட்டத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 என்னும் சட்டத்தின் விதி எண் 49 இதுல தான் வந்து நோட்டா பத்தின விதிமுறைகள் எல்லாமே விவாதிச்சிருக்காங்க. அடுத்து தேர்தலை பொறுத்தளவுக்கு நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல்னு 2 இருக்கு. ஆல்ரெடி சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே பார்த்தோம், இருந்தாலும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நேரடி தேர்தலை பொறுத்தளவுக்கு 18 வயசு நிரம்பிய மக்கள் வந்து தேர்தலில் போய் ஓட்டு போட்டு அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் நேரடி தேர்தல். இந்த முறையில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னென்ன தேர்தல் நடக்குன்னா மக்களவை தேர்தல், அதாவது MP தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை தேர்ந்தெடுக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நம்மளுடைய MLAக்களை தேர்ந்தெடுக்கிறோம், சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளோட உறுப்பினர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த நேரடி தேர்தல் முறை வந்து பயன்படுது. அடுத்து இதோட நிறைகுறை என்ன, நேரடி தேர்தலை பொறுத்தளவுக்கு வந்து மக்களாட்சிங்கிறது வலுவா இருக்கும். ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியல்ல மக்கள் வந்து ஈடுபடுறாங்க, தீவிரமான அரசியலை ஈடுபட மக்களை தூண்டுது. இந்த 3மே வந்து நிறைகள். அதுலேயே சில குறைகளும் இருக்கும். அதிக செலவு, ஜாதி அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய பிரச்சாரம், பொய்யான பரப்புரையை நம்பி மக்கள் வேற தகுதி இல்லாதவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, மிக பெரும் வேலை
அதிக பணியாளர்களை ஈடுபடுத்தி பெரிய வேலை செய்யணும் இந்த தேர்தல் நடத்தணும்னா. அதே மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் பொருள் செலுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. பரப்புரையில் வன்முறை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த நேரடி தேர்தலோட குறைகள்னு சொல்றாங்க. அடுத்து மறைமுக தேர்தல், இதை வந்து பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கு போட்டு அவங்க சில உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. அதுதான் மறைமுக தேர்தல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து அப்படிதான் நடக்கும். இதுல வந்து நிறைகள் பார்த்தோம்னா கம்மியான செலவு தான் ஆகும். பெரிய பெரிய நாடுகளுக்கு இது வந்து இந்த மறைமுக தேர்தல் வந்து உகந்ததா இருக்கும். குறைகள்னு பார்த்தோம்னா ஊழல் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மக்களாட்சி, இங்க மக்களே ஈடுபடலை இல்லையா, அதனால குறைந்த மக்களாட்சி முறையாக இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து தலைவர், செயற்குழு உறுப்பினர், தொண்டர் எனும் 3 அங்கங்களை ஒரு அரசியல் கட்சி பெற்றுள்ளது. ஒரு அரசியல் கட்சியோட 3 அங்கங்கள் வந்து தலைவர் இருப்பாரு, செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அடுத்து கட்சி முறை, ஒரு கட்சி முறை, ஒரே ஒரு ஆளும் கட்சி. இது ஏற்கனவே நிறைய பார்த்தோம். ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும்தான் இருக்கும். சைனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியனா இருந்துச்சு, அது எல்லாமே ஒரு கட்சி முறையை பின்பற்றினாங்க. இரு கட்சி முறைனா 2 கட்சி இருக்கும். ஓகேவா, ஒன்று ஆளும் கட்சி, ஒன்று எதிர்கட்சியா இருக்கும். அதுதான் வந்து அமெரிக்கால இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. பல கட்சி முறைனா நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி நிறைய கட்சிகள் பங்கு பெறுவாங்க. எக்ஸாம்பிள் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலியில பல கட்சி முறை தான் இருக்கு. அடுத்து தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன? தேசிய கட்சினா குறைஞ்சது 4 மாநிலத்திலேயாவது அவங்க மாநில கட்சிங்கிற தகுதியை பெற்றிருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டும்தான் அந்த கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியும். அந்த கட்சியோட அதிகார வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கான சின்னத்தை உபயோகிக்க முடியும். 2017 நிலவரப்படி நம்ம நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 கட்சிகள் தான் தேசிய கட்சிகள்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாநில கட்சிகள். இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட 7 கட்சி தவிர இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாமே மாநில கட்சியாக தான் இருக்கும். ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களவை தேர்தலையோ அல்லது மாநிலங்களவை சட்டசபை தேர்தலையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை பெற்று அதில் ஜெயிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வாக்காவது வாங்கியிருக்கணும். ஓகேவா, பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது மாநில கட்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சிகள்லாம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மக்களவை தேர்தலையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலையோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள்ல ஓட்டு வாங்கியிருக்கணும். அந்த ஓட்டும் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்சம் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து தேசிய கட்சியா அங்கீகரிப்பாங்க. இல்லைன்னா மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்கள்ல வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த ஒரு கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்க பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் அது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அடுத்து நாட்டின் சட்டங்கள் இயற்றுவதில் யார் முக்கிய பங்கு வகிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்கட்சி தலைவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். ஆளும் கட்சி இருந்தாங்க அப்படின்னா அடுத்து பெரும்பான்மை வாங்கின கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும். அப்ப அந்த எதிர்கட்சியோட தலைவர் வந்து மக்களாட்சி முறையில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார்னு சொல்றாங்க. இவரை வந்து கேபினட், ஓகேவா, ஸோ கேபினட் அமைச்சருக்கான தகுதி இந்த எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொது கணக்குழுவின் தலைவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார் இங்க எதிர்கட்சி தலைவர். அடுத்து அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல். இந்த வார்த்தை வந்து எந்த நாட்டில் உருவாச்சுன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் இந்த அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாச்சுன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து அழுத்த குழுக்கள், இல்லைன்னா நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அழுத்த குழுக்கள் வந்து போட்டியிடாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் கிடையாது. அடுத்து இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் இருந்திருக்கு. ஆனால் அவைகள் அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பது போல வளர்ச்சி அடைந்தவையாக இல்லை. ஓகேவா, நிறைய இருக்கு, ஆனாலும் மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி அந்த குழுக்கள் வளர்ச்சி அடைந்ததா இல்லைன்னு சொல்றாங்க.
அழுத்த குழுக்கள் மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு கொண்டது, அரசியலின் மற்றொரு முகம் என்றும் கூறலாம். இவங்க வந்து மறைமுக முடிவு எடுக்கப்படுவதில் முக்கிய பங்கா இந்த அழுத்த குழுக்கள் இருக்காங்க. அவ்வளோதான் புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குடவோலை முறைப்படி தேர்தல் நடத்தினது அப்படிங்கிறது வந்து சோழர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு வழக்கம்னு சொல்லலாம். இதன் மூலமாக கிராம சபை உறுப்பினர்களை அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ குடவோலை முறையினாலே சோழர் காலம்தான். இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். ஜனவரி 26 வந்து குடியரசு தினம், ஜனவரி 25 வந்து ஓட்டர்ஸ் டே, நேஷனல் ஓட்டர்ஸ் டே, வாக்காளர் தினம். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து இந்த விவிபிஏடி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது நம்ம ஓட்டு போட்டிருக்கோமா, யாருக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த சிம்பிளில் இங்கே காமிக்கும். அதுதான் விவிபிஏடின்னு சொல்கிறாங்க, வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படிங்கிறது. அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுது. நம்ம அந்த இது இருக்குல்ல மிஷினில், ஓட்டிங் மிஷினில் என்ன பண்ணுவோம், இந்த கட்சிக்கு எதிராக ஓட் போட்டோம் அப்படின்னா ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு 2014 பொது தேர்தலில் தான் கொண்டு வர்றாங்க. ஸோ எப்போ இந்த விவிபிஏடி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா 2014 நடந்த தேர்தலில் தான். இது ஆங்கிலத்தில் இதோட அப்ரிவேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது. ஸோ 2014 கொண்டு வராங்க. அதே வருஷம்தான் நோட்டாவும் அறிமுகப்படுத்தப்படுகிறது, நன் ஆஃப் த அபோ அப்படிங்கிறதும் அறிமுகப்படுத்தப்படுது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. ஸோ இவங்க வந்து எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பின்னாடி சொல்லக்கூடிய இந்த 3 உறுப்பினர்கள் கொண்ட எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, வாக்காளர் குழுமம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாடாளுமன்ற 2 அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள். நாடாளுமன்ற 2 அவை உறுப்பினர்கள் வரமாட்டாங்க, மாநில சட்டமன்றங்களை நியமிக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க மூலியமாக தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து அரசியல் கட்சிகளை ஏற்கனவே தேசிய கட்சி மாநில கட்சின்னு பிரிக்கிறோம். தேசிய கட்சியில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருப்பாங்க, மாநில கட்சியிலையும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருப்பாங்க. அழுத்த குழுக்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அழுத்த குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குது. ஏன்னா மறைமுக முடிவு எடுக்கிறதுல இவங்க தான் அதிக செல்வாக்கு வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி வணிகத்தின் நோக்கம் இருக்குது, விமர்சனங்கள், விளைவுகள், செயல்படும் விதம், வகைகள்னு சொல்லி இந்த அழுத்த குழுக்கள் செயல்படுது. இதில் என்னென்ன வகையாக அழுத்த குழுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். இது எல்லாமே வந்து அழுத்த குழுக்களோட வகைகள். அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா வணிக குழுக்கள் அப்படின்னா அதுக்குன்னு சில குழுக்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு, FICCIன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு அழுத்த குழு தான். அடுத்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், AITUC, அதுவும் அழுத்த குழு தான். அதே மாதிரி AIKS, அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம் IMA, அகில இந்திய மாணவர் சம்மேளம் AISF, அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாகா சங்கம் YBA, தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோவா அந்தோலன். இது எல்லாமே அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 3rd லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.